கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை குறித்து 16வது செய்தியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். த நேம் ஆஃப் காட், தேவனுடைய நாமத்தை குறித்து 16வது செய்தி ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ள கடத்துகிறோம். ஓ இயேசுவு மதான்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவு மதான்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது. ஓ இயேசுவு மதான்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன், துங்கானே இறங்குமன எங்கிய நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றாதால் பாடுகிறேன், என்றாதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றாதால் பாடுகிறேன், என்றாதால் பாடுகிறேன். ஓ இயேசு மதான்பு குறையொல்லோ நாளோ இருளாம் பள்ளத்தாக்கேல் மருகிய நடந்தாலும் அருமெந்த நெய்பராய் அருகினில் இருப்பதாலும் கருணையாம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும், கருணையாம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஓ இயேசு மதான்பு குறையொல்லோ நாளும் கூடவே இருக்கின்றேன், பசும்பொல்லே நடத்துகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு மதான்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன், ஏக இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன், ஆராதிக்க இருக்கிறாமாம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆராதிக்க இருக்கிறாமாம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாமத்துக்கு என்ன நம்ம தியானிக்க இருக்கிறோம்னா, ஹவு வி ஷுட் யூஸ் காட்ஸ் நேம், தேவனுடைய நாமத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். அதான் தேவனுடைய நாமத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். ஹவு வி ஷுட் யூஸ், யூஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா உபயோகப்படுத்துறது. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான நாமத்தை நமக்கு கொடுத்துட்டார், இதை யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நம்ம எப்படி அதை யூஸ் பண்ண போறோம் தான் நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். இப்ப ஹவு டு யூஸ், ஹவு நாட் டு யூஸ், ரெண்டும் சிம்பிள் இங்கிலீஷ். ஹவு டு யூஸ், ஹவு நாட் டு யூஸ், எப்படி அதை உபயோகிக்கணும், எப்படி உபயோகிக்க கூடாது. எனக்கு ஒரு கன் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதை புதுப்பிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ கலெக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேப்பரில் என்ட்ரி வந்துச்சு, நீங்கள் வந்து பாருங்கள், இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ அந்த கலெக்டர் என்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய கன்னை இதுவரை நீங்கள் எத்தனை தடவை உபயோகித்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் அப்பா எனக்கு சொன்னார், சார் இந்த கன்னை வச்சுக்கோ, ஆனால் யூஸ் பண்ணிடாது. என்னது யூஸ் பண்ணிடாது, நீ யூஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு முடிஞ்சிருச்சு, சரித்திரமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ கன்னு யூஸ் பண்ணுறதுக்கா தொற்றக்கூடாது, உள்ள புல்லட் கூட போடக்கூடாது, அதை பத்திரமா வச்சுக்கோ.
இதான் கன்றுக்குடைய மதிப்பு தான். இதுக்கு நாங்கள் லைசன்ஸுக்கு அலான்னு அலைஞ்சது எங்களுக்கு தான் தெரியும். இதுக்காக இதை சொல்றேன்னா, கன்னை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா ஆண்டுடைய நாமத்தை யூஸ் பண்ணணும். சரி, முதலாக ஒரு வசனத்தை பார்க்க போறோம். ஆண்டுடைய நாமத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ண வேண்டும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் எடுத்துக்கோங்க. 113 113 முதல் வசனத்தை வாசி. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஃபர்ஸ்ட் இது யாருக்கு நோக்கி போகுதுன்னா ஊழியக்காரர்களுக்கு. ஏன் ஊழியக்காரர்களுக்கு இது போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதிக வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஓகே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு வெளிச்சம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லுங்க. ஒவ்வொரு லென்த் காலமும் எனக்கு எங்க பாஸ்டர் ஒரு புதிய ஒரு ஊழியத்தை கொடுப்பார். ஒவ்வொரு லென்த் காலம் ஆரம்பிக்கும் போது முதல் திங்கட்கிழமை, இன்னைக்கு காலையில குறைய ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். 5:45 போய் சேர்ந்தாச்சு. 6 மணிக்கு ஷார்ப்பா செய்தி கொடுக்க ஆரம்பிச்சேன். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, மற்றவங்கெல்லாம் 6:30 மணிக்கு முடிச்சிருவாங்க, ஆனா நீங்க ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும். ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றீங்க, நம்பர் 1. 2வது, வந்தவங்க தூரத்துல இருந்து வர்றாங்க, வந்துட்டு அரை மணி நேரத்துல போறதுல அர்த்தம் கிடையாது. அப்ப நான் ஆண்டோடைய வார்த்தைய 45 நிமிஷம் நான் பேசுவேன்னு சொல்லி எங்க பாஸ்டர் என்னை நம்பி அந்த ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு. இதை நம்பி உங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பவுல் சொல்லுகிறாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுபோல இங்க நம்ம பார்க்கணும், ஆண்டவர் உங்களை ஊழியக்காரராக மாத்திட்டார்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் துதிக்கும். சரி, எப்ப இருந்து எப்ப வர எப்பவுமே கேட்பாங்கல்ல, என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த மாவு எவ்வளவு நாளைக்கு போட்டிருக்கும் சார், கஷ்டமா இருக்கும், குளிக்க முடியாது, வேற வழியில் போட்டுத்தான் ஆகணும். அவ எவ்வளவு நாள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. இந்த 2வது வசனத்துல இது முதல் என்ற இன்னையில இருந்து நித்தியத்திற்கு பரலோகம் போனாலும் ஆண்டவர் நம்ம அங்க துதித்து பரலோகத்தில் அவங்களை ஆண்டவர் துதிப்புங்கிற வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா என்றென்றைக்கும் ஃபார் எவர். வாசிப்போமா? வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம். இது முதல் என்ற இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகள், கோத்திரத்தாலும், ஜனங்களும், பாஷைகளும் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமைக ஜனங்கள் வெள்ளையங்களை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்து முன்பம் ஆட்டு நிற்கிறார்கள். அவர்கள் மகா சப்தமிட்டு, அந்த துதி எப்படின்னா மகா சப்தமிட்டு. அப்ப இன்னைக்கு நீங்க இப்ப ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு நித்தியத்திலையும் போய் சேரும். இன்னைக்கு எவ்வளவுக்குள்ள ஆண்டவரை துதிக்கிறீங்களா, துதிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சந்தோஷப்படுவார். அடுத்த குறிப்பை நம்ம பார்க்கிறோம். யார் எந்த டைரக்ஷன்? 3 சங்கீதம் 113:3 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சன் ரேஸ் டு சன்செட். இது நீங்க கிழக்கு மேற்குன்னு நீங்க இதை எடுத்துக்கூடாது. இது எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு அண்ணனுக்கு ஏசாக்கு பயந்து அம்மாவுடைய ஆலோசனைப்படி வீட்டை விட்டுட்டு ஓடி போறாரு. போகும்போது ஒரு இடத்துக்கு வந்தோன்னா சூரியன் அஸ்தமிக்குது. அவருக்கு தலையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு படுக்கிறார். ஆண்டவர் யாக்கோபின் ஏனியிலிருந்து ஆண்டவருக்கு யாக்கோபுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது சூரியன் உதிக்குது. அதுக்குள்ள ஆண்டவருடைய ஒரு விசுவாசம் அருமையில வந்துருச்சு. அதுதான் சூரியன் உதிக்கும் திசை. உங்களுடைய கஷ்டமான காலத்திலிருந்து விடிவு காலம் வந்துருச்சுட்டு நீங்க துதிக்கிறத நிப்பாட்டக்கூடாது. சங்கீதம் 113வது அதிகாரம் 4 வசனம். ஏன் அவருடைய நாமத்தை துதிக்கணும்? கர்த்தால் எல்லா ஜாதிகளும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. வானங்களுக்கு மேலானது. வானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வகையான வானங்களை வேதம் சொல்லுது. முதல் வானம் எங்க இருக்குன்னா, இங்க இருந்து அந்த கழுகு,
பூரா, கழுகு, இந்த வல்ச்சர் இதெல்லாம் பறக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் முதலாம் வானம். ரெண்டாவது வானம் எங்க இருக்குன்னா, அந்த புவியீர்ப்பு சக்தியிலிருந்து மேல போனா கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வரதான் ரெண்டாவது வானம். அங்கிருந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது மூன்றாம் வானம் தான் வேதம் சொல்லுது. பவுல் மூன்றாம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த மூன்றாம் வானத்துல இருக்கிறவரை நம்ம துதிக்கிறோம். புரியுதாங்க? சரி, இப்ப நம்ம பார்க்கறதுக்கு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன் துதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும், அறிவு. அந்த அறிவு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் எப்பவுமே ஒரு செய்தியை ஆரம்பிக்கும் போது ஒரு துதியோட தான் ஆரம்பிப்பேன். ஓயே சுகமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது. அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம துதிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். துதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எனக்கு நல்லா தேசம் பிரசன்னம் இறங்கி வரும்போது ஆண்டோடைய வார்த்தை சரளமா வரும். அது உங்களை ரீச் பண்ணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு பிரசன்னத்துக்காக துதிக்கணும். தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கும். ரெண்டு வகையான பயம் இருக்குதுங்க. ஒண்ணு பார்வோனை குறித்த பயம். அந்த பயம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கடல் ரெண்டா பிளக்கிற வரை அந்த பயம் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுக்கோங்க. மனிதர்களை குறித்த பயம் ஒரு லிமிட்டட் டைம் தான் வரும். பார்வோனை குறித்த பயம் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது, பின்னாடி பார்வோன் வர்றான். ஆனா எப்ப செங்கடல் ரெண்டா பிளக்குதோ, ஒரு மேகம் அவர்களை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மேகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேகம் இஸ்ரவேல் மக்களை விட்டுட்டு பின்னாடி போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளிச்சம் இஸ்ரேல் மக்களுக்கு பாதையை காட்டுது. ஆனா அதே இருளாக மாறுது பார்வனுக்கு. பார்வனுடைய சேனை முழுவதும் செங்கடலுக்குள்ள போயிடுச்சு. இப்ப துதியும் பாடல் வந்துருச்சு. அதைத்தான் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க, யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல தேவன் மேல ஒரு 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 வெளிச்சம் பயம் போன உடனே என்ன நடக்குதுன்னா, ஒரு துதியின் பாடல். யாத்திராகமம் 15வது அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடிய பாட்டு. இப்ப என்ன போயிருச்சு? பயம் போயிருச்சு. யார் மேல உள்ள பயம் போயிருச்சு? பார்வன் போயிருச்சு. தேவன் மேல அனுபவிச்சுனா ஒரு மகிழ்ச்சி, ஒரு துதியின் சத்தம் வந்துச்சு. இதுதான் சரிங்க. இந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து சூரியன் மறையும். இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 113வது அதிகாரம் 3வது வசனம். சூரியன் உதிக்கும் திசை, அஸ்தமிக்கும் திசை. இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது ஒரு யூனிவர்சல். இப்ப தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். சிலோன், அங்க நமக்கு போகலாம், போயிட்டு திரும்ப வந்துடும். ஆனா ஆண்டருடைய வல்லமை சூரியன் உதிக்கிறது மறைகிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதர பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி. சர்வ லோகத்தின் பாவம். சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து சூரியன் மறைகிற திசை வர அவரை துதிக்கிறாங்கன்னா, சர்வ லோகத்தின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யூனிவர்சல் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திட்டு ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அது என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தான் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்ற கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. ஆபிரகாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு பின்னாடி ஈசாக்கு, அவருக்கு பின்னாடி யாக்கோபு, யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கு சொல்லுவான், என்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்,
அப்படின்னு வச்சு. அப்ப ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, நீங்க உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் நீங்க இதை சொல்ல வேண்டும். அப்ப ஆண்டவர் தன்னை இஸ்ரவேலுக்கு தேவனாக வெளிப்படுத்திட்டு உலகம் முழுவதற்கும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். சரி, இப்ப ஒரு பெண்ணை குறித்த பார்க்க போறோம். இந்த அம்மாக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஏன் சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. பிள்ளை இல்லாம இருந்து அவளுடைய சக்களத்தி ஒரு வார்த்தைங்கிற முள்ளுனால குத்தி 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 வலி உண்டாக்கிக்கிட்டு இருந்தா. இப்ப ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்ப அந்த முள்ளெல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டாரு. தூக்கி போட்ட உடனே அவங்க அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனம், அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி. அப்ப ஜெபத்திற்குள்ள என்ன இருக்குன்னா துதி இருக்கு. ஜெபம் பண்ணினா முதல் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நீங்க எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த ஜெபத்திற்குள்ள என்ன இருக்குன்னா துதி. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இதுதாங்க இன்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏன் துதிக்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சூழ்நிலை யாருடைய கருத்துல இருக்கு? ஆண்டுடைய கருத்துல இருக்கு. அந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் விசுவாசிக்கிறீங்களோ இருதயம் களி கூறும். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்புங்கிறதுனா வல்லமை. இந்த வல்லமை இவ்வளவு நேரம் இல்லாம இருந்தனாலதான் இந்த சக்கலத்தை கொத்து கொத்து கொத்துன கொத்திட்டு இருந்தா. ஆனா இப்ப கொத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொம்பு கொடுத்துட்டாரு. அந்த கொம்புடைய பேரு சாமுவேல். என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பினாலே விடுதலை. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இது என்ன விடுதலை அப்படின்னா, பிள்ளை இல்லாத மலிடிங்கிற பேர்ல இருந்து ஒரு விடுதலை. அப்பயுமே சில அம்மா முறையில சொல்லுவேன், ரொம்ப ஹார்ஷா பிள்ளைகளை நடத்துவாங்க. நான் சொல்லுவேன், இந்த பிள்ளை மட்டும் உனக்கு இல்லைன்னா உனக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கும் தெரியுமா? மலடி. அதனால இந்த பிள்ளைய அன்பா வச்சுக்கோ அப்படின்னு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். சரி, 2வது வசனம், கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறு ஒரு இல்லை, எங்கள் தேவனை போல் கண்மலையும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எத்தனை இல்லை பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, வேறு ஒருவர் இல்லை, கண்மலையும் இல்லை. இவ்வளவு நாளும் இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தைய கணவன் தான் பிள்ளைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் பாவம், அவர் என்ன செய்வார்? நான் என்ன என்னால முடிஞ்சு டபுள் ஷேர் உனக்கு கொடுப்பேன், உன்கிட்ட அன்பா இருப்பேன், ஆனா என்னால எதுவுமே வேற செய்ய முடியாது. இப்ப அம்மாவுடைய கண் எங்க பாத்துருச்சு? பரலோகத்தில் இருக்கிற தேவனை பாத்துருச்சு. இல்லை, என் கணவன் பரிசுத்தமானவன் இல்லை, கண்மலை இல்லை, வேறு ஒருவர் இல்லை. சரி, இந்த அறிவு எப்ப வருதோ அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையில கூடிக்கொண்டே போகும். 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 2:8, அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளிவனை கூப்பிட்டு உயர்த்துகிறார், அவர்களை பிரபுகளுக்குள்ள உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தில் சுதந்திரிக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையர்கள், அவரே பூமியுடைய அஸ்திவாரம். அம்மா தன்னை பார்த்துச்சு, இப்ப மேல ஆண்டவரை பார்க்குது, அந்த பூமியை உண்டாக்குனவரை பார்க்குது. அதனாலதான் அந்த ஆங்கிள் என்ன செய்து மாறுது. எல்லாத்துக்கும் மேல அவர் இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 113வது அதிகாரத்துல நம்ம பார்த்ததை திரும்ப உங்களுக்கு காட்டுறோம். சங்கீதம் 113வது அதிகாரம் 6வது வசனம். 5, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவன் யார்? 3 இல்லை, இங்க யார்? சரி, இது ஒரு முதல் வசனம். 2வது வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், லேட்டா வந்தவங்களுக்காக. தலைப்பு, how we should use God's name. கடவுளுடைய பேரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்த கூடாது, எப்படி பயன்படுத்தணும் ஆண்டவரை துதிக்கணும். சரி, சங்கீதம் 113 உங்களுக்கு காமிச்சிட்டேன். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ
எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும். ரெண்டாவது மேன்மை பாராட்டணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசத்தை நான் பார்க்கணும். துதிக்கிறது ஒன்று, மேன்மை பாராட்டுகிறது அடுத்த காரியம். சரி, இந்த மேன்மை பாராட்டுகிறதுனா என்ன அப்படின்னு நீங்க புரிந்து கொள்றதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனத்துல மேன்மை பாராட்டுறதுனா உங்களுக்கு லிட்டரலா என்ன நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு கார்ல வந்து இறங்குறாரு. அந்த காரை பார்த்த உடனே எப்பா இருந்தாலும் பயங்கரமான கோடீஸ்வரன் சொல்லி அவருடைய ஷூ, ட்ரெஸ், கையில் ஒரு பெரிய பிரேஸ்லெட், மோதிரங்கள், கழுத்துல பெரிய செயின், அதை வெளியில போட்டிருப்பார். நாங்கெல்லாம் போட்டிருக்கோம், நான் உள்ள போட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா மேன்மை. நான் ஒரு பெரிய அண்ணன் காட்டுறதுக்கு. ஆனா ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 9வது அதிகாரம் 23 ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டான், ஐஸ்வர்யவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து. இதுக்கு அடிக்கடி நான் கொடுக்குற உதாரணம் என்னுடைய தம்பி விமலேஷ் லைசாந்தர். ஏன் அவரை சொல்றேங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜில் எங்கள் அப்பா காசு கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் என் தம்பி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கெத்தா டாப் மார்க் வாங்கி சேர்ந்தார். அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா போனார். அமெரிக்கா போய் அங்கே உள்ள எக்ஸாமையும் பாஸ் ஆனார். ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இவருக்கு இவ்வளோலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு நாள் இவரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. களத்தில் இங்கே ஒரு கத்தி, இங்கே ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு வண்டி ஒருத்தன் ஓட்டுறான். இவர் பக்கத்தில் 2 கத்தி இருக்குது. இப்போ அவருடைய படிப்பு உதவி செய்யுமா? கிடையாது. அதனால தான் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டும், ஐஸ்வர்யவன் தன் ஐஸ்வர்யம். பராக்கிரமசாலி என் தம்பி நல்லா யங் மேன். இது என்ன ஐஸ்வர்யவன்? நாங்கள் இங்கே உள்ள எங்கள்கிட்ட ரூபா இருக்குல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் இங்கேயும் ரூபா வச்சிருக்காரு, அமெரிக்காவில் டாலர் வச்சிருக்காரு. கழுத்தில் கத்தி இருக்குது. கத்தி இங்கே அறுத்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் எதை மேன்மை பாராட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 9வது அதிகாரம் 20 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். இவைகள் மேல் பிரியமா இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். எதுல பிரியமா இருப்பார்னா, நம்ம ஆண்டவர் கொடுத்த நாலேஜ். இந்த நாலேஜ் இருப்பாரு நாங்கள் சங்கீதத்தில் பார்க்குறோம். மேன்மை பாராட்டு. மேன்மை பாராட்டு திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இந்த ரதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க, ரதமும் குதிரையும் எப்ப ஆக்ஷனுக்கு வருங்க யுத்தம். இப்ப பார்வோன் பெஸ்ட் ரதம் வச்சிருந்தான், அத்தனையும் இறக்கிட்டார். எல்லா ரதமும். அப்ப எகிப்து தேசத்துல ரதமே இல்லை, எல்லாம் எங்க வந்துருச்சு? பின்னாடி வந்துருச்சு. அப்ப அவனுடைய பெருமை என்னன்னா, என் ரதம் என் குதிரை வச்சு நானே இஸ்ரேல் மக்களை நான் பிடிச்சிருந்துச்சு. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சரி, அப்படி ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்டப்படும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச நபர் தான், இருந்தாலும் அவரை குறித்து நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்துல கோலியாத்துடைய பெருமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ். என்னை பார்க்க ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவருடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கார். அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் என்னது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்துக்கு என்ன பவர்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சிலர் குதிரையை குறித்து ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள். எங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடு நிறுத்த வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலின் சேனையாக தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறது. நம்முடைய பவர் தாங்க. ரதம் குதிரை நம்முடைய ஸ்ட்ரென்த் கிடையாது, இதெல்லாம் யுத்தத்துக்கு வருகிறது. இது நமக்கு யுத்தம் கிடையாது. 14வது வசனத்துல பாருங்க, ஒன்று சாமுவேல்
17:10. பின்பு அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலின் சேனையை நிந்தித்தேன். நிந்திக்கிறது யார் வேலைன்னா சாத்தானுடைய வேலை. சரி, அடுத்த ஒரு நபர் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரம் 16. 17:16 யோசுவா. இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற எல்லா கானானியர்களும் இரும்பு ரதம் இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த இரும்பு ரதத்தை வச்சு நாங்க ஜெயிச்சோம் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வேற மாதிரி கொண்டு போய்கிறார். சரி, குதிரை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் காட்டப்படுது. நம்ம பல முறை தியானிச்ச வசனம் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கணும். யோபு 39வது அதிகாரத்துல குதிரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் 39:19, குதிரை தன் வீரியத்தை கொடுத்தாயோ அது என்ன செய்யும்னா, இது தன் தரையிலே கால் அடித்து. அந்த குதிரை என்ன செய்யணும்னா, பயமெல்லாம் இருக்காது அதுக்கு. அது டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். அந்த முக்குதிரை மேல இருக்கிறவன் என்ன அடிக்கிறானா அது குதிரை போயிட்டே இருக்கும். இதெல்லாம் குதிரை. ஆனா ஆண்டவர் நாமத்தின் மேல இருக்கும். சரி, இப்ப நான் 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கிறோம். முதல்ல நான் உங்களுக்கு சங்கீதம் 113:2 நாம் என்ன செய்யணும், துதிக்க வேண்டும். 27 மேன்மை பாராட்ட வேண்டும். 3வது என்ன செய்யணும் அப்படிங்கிற மத்தேயு 6வது அதிகாரம் 9வது 6-9, நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுத்தணும். அது என்னங்க பரிசுத்தம்? நம்ம எப்படிங்க பரிசுத்தப்படுத்தணும்? இப்ப என்னைய பலருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. குறிப்பா என் தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டு ஊழியத்தை செய்துக்கிட்டே இருந்தேன். அவர் அமெரிக்கா போவார். போன உடனே ஃபர்ஸ்ட் கேட்பார், அண்ணே இன்னும் ஊழியத்தை செய்கிறாரா, நிப்பாட்டிட்டார். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்பார், இல்லை ஊழியம் செய்கிறாரு, இவர் முந்தி மாதிரி இருக்காரா, திரும்ப பாவத்தில் விழுந்துட்டாரா, இல்லை ஆண்டவருக்குள்ள இருக்காரு, ஊழியத்தை செய்கிறாரு, கரெக்டாக இருக்கார். அவருக்கு ஒரு பாரம் என் மேலே. ஆனா இப்ப கேட்கறத விட்டார். ஐயா, இத்தனை வருஷமா ஓடி போயிட்டான் இனிங்கிறது. அப்ப ஆண்டோடைய நாமம் பரிசுத்தப்படுத்துறதுன்னா, இன்னைக்கு நீங்க பாவத்துல விழுந்தா அது ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறதுனா டிவைன் ஃபாதர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. உலக பிரகாரமா எனக்கு ஒரு தகப்பர் இருந்தார், டாக்டர் ஹெர்பர்ட் லைசாண்டர். அவர் எனக்கெல்லாம் ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ. அவர்கிட்ட இருக்கிற பவர். அவர் ஒரு காரியத்தை செய்தனா அதை நடத்தி முடிச்சிருவாங்க. இங்க என்னுடைய பிரதர்லாம் இங்க இருக்கார், மனோஜ் டாக்டர். அவங்க அம்மா டாக்டர் சுகுணாபாய். எப்படி எங்க அப்பா ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருந்தாரோ அது போல இவங்களும் ஒரு பவர்ஃபுல் பர்சன். ஒரு நடந்த சம்பவம் அவர் என்னுடைய மனோஜ் டாக்டர் இருக்கிறதுனால அந்த சொல்றேன். என்னுடைய மனைவிக்கு ஒரு சம்பந்தத்தை பார்ப்பாங்க. இந்த சம்பந்தத்தை பார்த்து அவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். அவங்க அப்பா அப்பு, எங்க தாத்தாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னுடைய மாமனார் பர்வத்தில் இருக்காரு. அவரும் இவரும் பேச்சுவார்த்தை நடத்தி என் மாமனார் சொன்னாரு, என் மக உங்க குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கூட எங்க சம்பந்தம் வந்துருச்சு. எங்க சம்பந்தம் உடனே எங்க மாமியாருக்கு என்னைய பிடிச்சிருச்சு. அவர் உடனே டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க மாமனார் சொன்னாரு, பேபி நான் வாக்கு கொடுத்துட்டேனே, என்ன செய்யுது? எங்க மாமியார், உன் வாக்கு நீங்களே வச்சுக்கோங்க, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரலோகத்தை எடுத்த முடியும். என் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படலாங்க. எங்களுக்கு பிறந்த குழந்தை டீனா தேவி, அவன் இன்னைக்கு ஊழியம் செய்தா, அவள் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. அதெல்லாம் எதனால அப்படின்னா, பிதா டிவைன் ஃபாதர், அவர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உற்று. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் கிருபை. ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது என் மனைவி அங்க தியேட்டருக்குள்ள போறோம். நான் ஒரு பாட்டு பாடினேன், பரலோகமே
என் சொந்தமே ஆரம்பிச்சா அவன் நிப்பாட்டிட்டான். எவன் நிப்பாட்டி எந்த பாட்டெல்லாம் பாடாத, நீ பாட்டுக்கு பாடல, நாங்க கஷ்டப்படணும். ஒரு பாட்டை பாடிட்டு தேட்டருக்குள்ள போனேன். அவன் என் கையை பிடிச்சி அழுகிறான். ஏன் அழுகிறான்னா, நீ உயிரோட போற, திரும்ப உயிரோட வருவேன்னு எனக்கு தெரியாதுட்டு. ஆனா அந்த தேவனுடைய நாமத்தை, அப்பாவுடைய நாமத்தை நீங்க எவ்வளவு பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கீங்களோ அவர் சந்தோஷப்படுவார். இது அவருடைய ஆசை. பிதா யார் அப்படின்னு ஒரு கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிக்சரை மாத்துறாரு. 2000க்கு முன்னாடி இருந்த சிஜித்லேசான்ற வேற, 2010 ஒரு புதிய சிஸ்டி. அந்த சிஸ்டிக்கும் தான் ஆண்டவரை துதிக்கணும், வந்து பசிக்கணும், அவரை துதிக்கணும். இப்ப அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க முன்னாடி வரும். அதை கை நீட்டி எடுத்துக்கணும். கை நீட்டி நிற்கிறதுக்கு அவர் உங்க மேல பிரியமா இருக்கணும். எப்ப பிரியமா இருப்பார்னா, அவர் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். எவ்வளவுக்கெவ்வளவு இயேசுடைய நாம மகிமைப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தப்படுவார். சரி, இதனால என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. ஒரு கூட்டத்தார் நம்முடைய ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 20வது வசனம். முதல் பெலிஸ்தியன ஒரு கூட்டத்தில் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பெட்டியை பிடிச்சிட்டாங்க. அவர்களுடைய கடவுள் தாகோன் அந்த கோயில் போய் வச்சுட்டாங்க. கோயிலை வச்சுட்டு கதவை பூட்டிட்டாங்க. அங்க ஆல் நைட் பிரேயர் மாதிரி ஆல் நைட் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஆண்டவர் இந்த தாகோனை கழுத்துல ஒரு அடி அடிச்சாரா, பொத்துன வந்துட்டான். இவங்கெல்லாம் திறந்து பார்த்தானா, தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கிடக்கிறாரு பிளாட்டா. எடுத்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்னைக்கு பகல் ஃபுல்லா அந்த தாகோனை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் பவர் கொடுக்கணும்ட்டு. மறுபடியும் பூட்டினாங்க. அடுத்த நாள் பார்த்தா கைகளெல்லாம் பிறந்து போச்சு. தாகோன் உடம்பு மட்டும் தனியாக கிடக்கு. பார்த்தாங்க, இந்த பெட்டி சிக்கல் இருக்கான்ட்டு நைஸா அனுப்பி விட்டாங்க. அந்த அனுப்பி விட்ட உடனே என்ன நடக்குதுன்னு அப்படிங்க, 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 19வது வசனம். வயல் இருக்குது பெட்டி, ஆனாலும் பெட்சிமேஷின் மனுஷர்கள் கர்த்தருடைய பெட்டியை பார்த்தாங்க. கர்த்தருடைய ஜனம் 52,000 பேரை அடிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை சங்கரித்தார்கள், ஜனங்கள் தூக்கி விட்டார்கள். இப்பதான் 20வது வசனத்துல அடி விழுந்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அடி வாங்கினாத்தான் எங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு சொல்லி. அப்ப 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். 1, இந்த நாமத்தை எப்படி நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதிக்கணும், நம்பர் 1. 2வது மேன்மை பாராட்டணும். 3வது பரிசுத்தப்படுத்தணும். ஜெபிச்சு படிப்போமா? மகாயிரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நீர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்தேன் ஐயா. அந்த நாமத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.